தெய்வத்தினுடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த வல்லமைகளும் என்ன பண்ண முடியாது, தடுமாற செய்ய முடியாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வத்தினுடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை உணர முடியும். இல்லையா சொல்லுங்க. உலக பிரகாரமா இருக்கிறவங்களால அந்த பிரசன்ஸ் என்ன பண்ண முடியாதுங்க, அதை உணர முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் வெளியில நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறேன், ஒருத்தர் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி பரவசமா இருக்குது. ஆமீன் சொல்லுங்க. அப்போ வித்தியாசம் இருக்குது. ஆவியானவரை ஃபீல் பண்றவங்களுக்கும் ஃபீல் பண்ணாதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது தேவனோட இணைக்கப்படுறதுக்கு எந்த தடையும் வர முடியாது. ஆமீன் சொல்லுங்க. எதுவும் தடையாக இருக்க முடியாது. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் வல்லமையுள்ள பிதாவாக இருக்கிறார். வல்லமையுள்ள பிதாவாக இருக்கிறார். ஆமென், ஆமென். ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் தொடர்ந்து ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. 16வது அதிகாரம் 18வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அந்த சபையை மேற்கொள்ள முடியாது என்று இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பேதுருவிடத்துல சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை நீங்க எங்க பாப்பீங்கன்னா, புளித்த மாவை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்து பிலிப்புவையும் அங்க இருக்கிற செசரியாவையும் அவர் பக்கம் வரும்போது சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, இந்த ஜனங்கள் எல்லாரும் என்னை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்கிறாரு. இந்த ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்றாங்க? அப்ப அவர் சொல்றாரு, சிலர் உங்களை யோவான் ஸ்நானகன்னு சொல்றாங்க, சிலர் உங்களை ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, சிலர் உங்களை எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருத்தர் உயிரோட வந்துட்டாரு அவர்கள ஒருத்தர்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து சீசர்களை பார்த்து கேட்கிறாங்க, அவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் ஓகே, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? சொல்லிட்டு அடுத்து பேதுரு சொல்றாரு, எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது, என்னமா இருக்கும், என்னன்னு சொல்றது, எதுன்னு சொல்றது. ஆனா ஒருத்தர் மட்டும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எங்க வருது? நீங்க 16வது வசனத்துல பாருங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி, அப்பதான் இயேசு கிறிஸ்து பேதுரு பார்த்து சொல்றாரு, நீ பேதுருவே, நீ கல்லா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நாம இன்னைக்கு என்ன தியானிக்க போகிறோம்? ஒரு திருச்சபை எப்படி இருக்க வேண்டும்? எந்த திருச்சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சபையானது பிசாசானவனுடைய கைக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது, போய்விடக்கூடாது. திருச்சபையானது ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவருடைய கரத்துக்குள்ள இருக்கணும், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும், கர்த்தருடைய மகிமைக்குள்ள இருக்கணும். என்றைக்கு சபையானது பிசாசின் கையில போகிறதோ, என்றைக்கு சபையில இருக்கிற ஜனங்கள் பிசாசுடைய கைக்குள்ள போறாங்களோ, அன்னைக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் உண்டாகும். சபையில தடுமாற்றம், குடும்பத்துல தடுமாற்றம், சபை மக்களுக்குள்ள தடுமாற்றம், ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டம், பலவிதமான பிரச்சனை. காரணம், திருச்சபை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லாததுனால இன்றைக்கு சபையானது பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுகிற அளவுக்கு இன்னைக்கு என்ன பண்ணிடுச்சு, வந்துருச்சு. அப்போ ஒரு திருச்சபை எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது என்பதை நாம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். ஒரு 6 காரியங்கள். ஒன்று, நல்ல கவனிங்க. ஒன்று, ஒரு சபையானது கிறிஸ்துவின் மீது கட்டப்படும் பொழுது பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஆமீன் சொல்லுங்க. ஒரு சபை எதுல கட்டப்படணும்? கிறிஸ்துவின் மேல, கிறிஸ்துவின் உபதேசத்தின் மேல கட்டப்படணும்.
அவருடைய வார்த்தையின் மேல கட்டப்படணும். அப்போ ஒரு சபை கிறிஸ்துவின் மூலம் கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுமானால் அந்த சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் பிரசங்கத்தை ரொம்ப கவனமா உள்நோக்கமா நீங்க கவனிக்கணும். ஏன்னா இந்த விஷயத்த பிசாசு என்ன பண்ண மாட்டான், கேட்கிற அளவுக்கு நம்மளுக்கு திராணியை கொடுக்க மாட்டான். நிறைய நேரத்துல ஒரு மாதிரி பலவீனம் வர்ற மாதிரி இருக்கும். பலவீனம் வந்துச்சுன்னா எந்திரிச்சு சேர்ல உட்காந்துக்கங்க. சேர்ல இருக்கும் போது பலவீனமா இருக்குது, தூக்கம் வருதுன்னா சேர்ல உட்காந்துருக்கிறவங்க அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப நீங்க சிரமப்படவே தேவையில்லை. கீழே உட்காந்து இருந்து தூக்கம் வருதுன்னா சேர்ல உட்காந்துக்கோங்க. டக்குன்னு சேர்ல உட்காந்து இருக்கும் போது ஒரு மாதிரி தூக்கம் வருது அப்படின்னா கீழே இறங்கி உட்காந்து. ரெண்டுமே பிரச்சனை இருக்குன்னா நடந்துகிட்டே இருங்க, வாக்கிங் போயிட்டே இருங்க. நின்னுகிட்டே தூக்கம் வரவே வராது சிஸ்டர், அப்படியே நடந்துகிட்டே ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஏன்னா வசனத்தை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, என்ன காந்தியமா இருக்கீங்களா? ஆமா, இப்பதான் மெதுவா அப்படி சாஞ்சிருக்கிறீங்க. ஓகே, சீட் பெல்ட்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நேரா நிமிந்து உட்காந்துக்கலாம், தப்பு கிடையாது. அல்ல இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க. ஒண்ணு, கிறிஸ்துவின் மீது கட்டப்படும் பொழுது அந்த சபையானது என்ன பண்ணாது, பாதாளத்தின் வாசல்கள் சபை என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. ரெண்டாவது, நான் முதல்ல 6 விஷயத்தையும் சொல்லிடுவேன். நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் முதல்ல இருந்து நான் வருவேன். ஏன் அப்படின்னு கேட்கணும். ஏன்னு கேளுங்க பார்ப்போம். ஏன் அப்படின்னா, நான் சொன்னதை மறுபடியும் கேட்கும் போது நீங்க ஞாபகமா என்கிட்ட சொல்லுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், அதான் சொன்னேன். எப்படி இப்ப புரியுதுங்களா? கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஒண்ணு. ரெண்டாவது, என்னை நடத்துகிறவர் யார் என்று ஆழமான நம்பிக்கை உள்ள சபையை பாதாளத்தின் வாசல்கள் ரெண்டாவது என்ன சொன்ன, என்ன நடத்துகிறவர் யார் என்கிற ஆழமான நம்பிக்கை உள்ளவர்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. சொல்லுங்க, என்னை நடத்துகிறவர் யார் என்ற ஆழமான நம்பிக்கை உள்ளவர்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஒண்ணு என்ன சொன்ன, ஒண்ணு ரெண்டு போய் கட்டப்பட்டிருக்கிற சபைய பாதாளத்தின் வாசல் என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. ரெண்டாவது என்ன சொன்ன, என்னை அழைத்தவர் யார் என்கிற ஆழமான நம்பிக்கை உள்ள அவர்களை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. மூணாவது, கர்த்தருடைய நாளை மகிமையான நாளாக கடைபிடிக்கிறவர்களை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. கர்த்தருடைய நாள்னா எந்த நாள்? ஞாயிற்றுக்கிழமை. இது நம்ம தெளிவா சொல்லிடணும் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைய மகிமையான நாள் என்று எத்தனை பிரச்சனை வந்தாலும், தடை வந்தாலும், மழை வந்தாலும் நம்ம மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன வந்தாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க சொல்லுங்க, கடைபிடிக்கிறவங்களை பாதாளத்தின் வாசல் என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. தெளிவா சொல்லவா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கரெக்டா கடைபிடிக்கிறவங்கள பாதாளத்தின் வாசல் என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. ஆமேன். நாலாவது சுறுசுறுப்பு உள்ள சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. சோம்பேறித்தனமான சபை அல்ல, சொல்லுங்க, சுறுசுறுப்பு உள்ள ஒரு சபை. சுறுசுறுப்புனா எதுன்னு பின்னாடி நம்ம பார்க்க போறோம். சுறுசுறுப்பு உள்ள சபையை பாதாளத்தின் வாசல்கள் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. இப்ப ஒண்ணுல இருந்து வருவோமா? ஒண்ணு என்ன சொன்னேன், இப்படிதான் எங்க டீச்சர் பாடம் நடத்திட்டு கடைசி முடிச்சுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவாங்க. நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, இடையில உள்ளதெல்லாம் மறந்து போயிடும். ஏன்னா இவங்க அடுத்தடுத்து போறதுனால. ஆனா இவங்க ஒரு 10 முறை சொல்லும் போது ஓரளவுக்கு அது என்ன பண்ணிடும், ஞாபகம் வந்துடும். வீட்டுல போய் திரும்பி பார்க்கும் போது நல்ல மனப்பாடம் ஆயிரும். நம்ம வீட்டுல போய் திரும்பி பாக்குறவங்களா இருந்தா நான் விட்டுருவேன் அதோட. ஆனா நம்ம அதை பாக்குறது இல்லைல்ல, அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, மறுபடி சொல்ல வேண்டியதா இருக்குது. சொல்லுங்க. ஒண்ணு, எந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது? கிறிஸ்துவின் சபை கிடையாது. அல்லேலூயா. தப்புன்னு ஒரு அடி அடிச்சாங்க. கிறிஸ்துவின் உபதேசத்துல கட்டப்பட்ட சபை, கிறிஸ்துவுல கட்டப்பட்ட ஒரு சபையை பாதாளத்தின் வாசல்கள் என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. ரெண்டாவது,
என்னை அழைச்சவர் யார் என்ற நம்பிக்கை உள்ளவர்களை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. மூணாவது, கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை சரியாக மகிமையாக கடைபிடிக்கிறவர்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. நாலாவது என்ன சொன்னேன்? சுறுசுறுப்பு உள்ள ஒரு சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு சபையில சுறுசுறுப்போட இருக்கணும். ஹல்லேலூயா. ஊழியம்னா ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும், விசுவாசத்துல ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும். வாங்க இன்னைக்கு ஒரு குடும்பத்தை போய் சந்திப்போம்னா, பாஸ்டர் இன்னைக்கு ஒரு வேலை இருக்குது, இன்னைக்கு நான் எப்படி வர்றதுன்னு தெரியல, அப்படி இல்லாம வாங்க பாஸ்டர் உடனே போவோம், என் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம், என்ன வேலை மண்ணாங்கட்டி அப்படின்றணும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அஞ்சாவது, முன்மாதிரியான சபை, முன்மாதிரியா இருக்கிற சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. நம்ம முன்மாதிரியா இருக்கணும், ஒரு மாதிரியா இருக்க கூடாது. எப்படி இருக்கணும்? முன்மாதிரியா இருக்கணும். அவங்க மட்டும் ஒரு மாதிரிங்க, அவங்க ஒரு டைப்புங்க அப்படிங்க கூடாது. இன்னைக்கு நிறைய நேரத்துல சபைக்கு வர ஜனங்களை பார்த்து உலகத்துல இருக்கிற என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு டைப்பான ஆளுங்க, நம்ம அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது. இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற அம்மா அந்த கோயிலுக்கு போகுது, அந்த அம்மா கரெக்டா இருக்குங்க, ஆனா இந்த அம்மா சர்ச்சுக்கு போகுது, ஆனா இந்த அம்மா மட்டும் எப்படி இருக்குங்க, இவர் ஒரு மாதிரிங்க, உங்களுக்கு ஐயோ அவங்ககிட்ட மட்டும் வச்சுக்க கூடாதுங்க, நம்ம வாயை கொடுத்தோம்னா நம்ம செத்தோம் அப்படின்னு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்க பாட்டி அப்படிதான் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல ஒரு அம்மா பாரதி பரமசிவம் சொல்லிட்டு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க ரட்சிக்கப்படாத குடும்பம், இன்னைக்கும் அவங்க ரட்சிக்கப்படலை, ஆனா நம்ம கூட நல்ல ஒரு உறவுல ஐக்கியத்துல இருக்கிறாங்க. எங்களை வளர்க்கும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிறவங்களே இந்த பாரதி பரமசிவனை போய் என்ன பண்ணணும், அவர் மாதிரி நீ வளரணும், இருக்கணும். ஏன்னா அவங்க எல்லா விஷயத்திலையும் தாய் தகப்பனு கீழ்படுகிற விஷயமா இருக்கலாம், ஒழுக்கம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கலாம், அவ்வளவு பர்ஃபெக்டா இருப்பாங்க. யாரை பார்த்து யாரு வளர்க்க வேண்டியதாயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு சபையில உள்ளவங்களை பார்த்து சொல்லணும், ஐயோ அவங்க பர்ஃபெக்ட்டுங்க அப்படி சொல்லணும். ஆனா இன்னைக்கு எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. அதனால முன்மாதிரி உள்ள ஒரு சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. அடுத்து 6வது காரியம், வைராக்கியம் உள்ள ஒரு சபை பாதாளத்தின் வாசல்கள் என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 6 காரியங்கள். நேரம் சரியா 11:35 ஆக போகுது நினைக்கிறேன். 11:33. ஒரு 15-20 நிமிஷம், ஒரு 1/2 hour கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். ஒரு 12 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாமா? சொல்லுங்க. இவர் 2 பாயிண்ட் எடுத்தாலே ஒரு 12 மணிக்கு முடிக்க மாட்டாரு. 6 பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு 12 மணிக்கு முடிக்க போறாரு. அப்படிங்கிறீங்களா? அல்லேலூயா. நான் ரொம்ப கட்டுக்கோப்பா இன்னைக்கு ஒரு 12 மணிக்கு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது பாட்டுக்கு போகட்டும், நாங்க பாட்டுக்கு போறோங்க. ஓகே, முதலாவது என்ன சொன்னேன்? கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட ஒரு சபை. ஆமேன் சொல்லுங்க. எந்த சபை ஒரு திருச்சபைய பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள கூடாது என்றால், அந்த சபையானது, அந்த ஜனங்கள் கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். ஆமேன் அல்லேலூயா. மத்தேயு 16வது அதிகாரத்தினுடைய 16வது வசனம் சொல்லுகிறது, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கிறிஸ்து என்கிற இந்த அடித்தளத்தின் மீது என் சபையை கட்டுற அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம உடனே இன்னைக்கு பேதுரு மேல சபையை கட்டுறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. பேதுரு கீழே படுக்க வச்சு அவர் மேல சபையை கட்டுறது கிடையாது. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை பாருங்க. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்ப அடுத்த வார்த்தை சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, வெளிப்படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபைய. எந்த கல்லின் மேல? கிறிஸ்து என்கிற சபை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து என்கிற அந்த உபதேசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நல்லா கவனிங்க. எந்த சபையை பிசாசு மேற்கொள்ள முடியாது தெரியுமா? உபதேசத்துல எந்த சபை சரியா நிக்குதோ அந்த சபையை பிசாசானவன் தொட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. உபதேசத்துல கர்த்தருடைய வார்த்தை மேல, இதுதான் உபதேசம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்துல யாரெல்லாம் கட்டப்படுகிறார்களோ, இன்னைக்கு நிறைய நேரத்துல ஏன் சர்ச்சுக்கு வந்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு அதனால சர்ச்சுக்கு வர்றேன். இன்னைக்கு ஏன் ஆண்டவரை நம்புறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அற்புதம் நடந்துச்சு அதனால நான் என்ன பண்றேன். நாளைக்கு அற்புதம் நடக்கல அப்படின்னா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு நிறைய குடும்பங்களை பிசாசானவன் வாரிக்கிட்டு போயிட்டான். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஆண்டவரை விட்டு பின்னாடி போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? அற்புதங்களை பெற்றவங்க தான், அதிசயங்களை பெற்றவங்க தான், தேவனிடத்தில் நேரடியாய் வல்லமைகளை பெற்றவங்க தான். ஆனா ஆண்டவருக்குள்ள அவங்களால நிலைச்சிருக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய அடித்தளம், பேஸ்மெண்ட் இருக்குல்ல, அவங்களுடைய அடித்தளம் எதன் மேல திரும்ப இருந்துச்சு? நம்பிக்கை. ஆண்டவர் செய்த நன்மையின் மேல இருந்துச்சு, ஆண்டவர் செய்த அற்புதத்தின் மேல இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு, உனக்கு செய்த நன்மையின் மேல நீ கட்டப்படுவாயானால் நீ விழுந்து போயிடுவ, பாதாளத்தின் வாசல்கள் என்ன பண்ணிரும்? மேற்கொண்டோம். ஆனா கிறிஸ்து என்கிற இந்த உபதேசத்தின் மேல ஒருத்தர் கட்டப்பட்டாங்க அப்படின்னா, இந்த வசனத்தின் மேல கட்டப்படும் பொழுது, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட காலம் ஏதோ ஒரு அற்புதம் உள்ள ஒரு காலமா இருக்கலாம், ஏதோ ஒரு நல்லது நடந்து கர்த்தருக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா அது மாத்திரமே எனக்கு அடித்தளமா இருக்க கூடாது, அது மட்டுமே எனக்கு பேஸ்மெண்டா இருக்க கூடாது. என்னுடைய அடித்தளம், என்னுடைய மூல உபதேசம் இந்த கிறிஸ்துவினுடைய உபதேசமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. எந்த ஒரு சபை வசனத்துல கட்டப்படுகிறதோ, ஒரு ஆமீன் அல்லேலூயா, வசனத்துல கட்டப்படுகிறதோ அந்த சபை எந்த விதமான பாதாளத்தினுடைய தந்திரங்கள் வந்தாலும் அவர்களை மேற்கொள்ள முடியாது, அந்த குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது. பலவிதமான போராட்டங்கள் வரலாம், பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். அற்புதத்தை மட்டும் முக்கிய மூல காரணமாய் வைத்திருக்கிறவர்கள் கர்த்தரை விட்டு பின்னாடி போயிருவாங்க. எனக்கு ஒரு நன்மை நடந்துச்சு அதனால சபைக்கு வந்தேன், இப்போ எனக்கு நடக்கல அதனால சபையை விட்டு, சொல்லுங்க. என் கடன் பிரச்சனை அடையும்னு நினைச்சு சர்ச்சுக்கு வந்த, இன்னமும் எனக்கு கடன் என்ன பண்ணிதான் இருக்குது? இருந்துகிட்டே தான் இருக்குது, அடைக்கப்படுற மாதிரி தெரியல. அதனால எனக்கு அந்த கோயிலுக்கு போனாலும் அப்படிதான் இருந்துச்சு, இங்க வந்தோம், சொல்லுங்க, அப்படிதான் இருக்குது. அதனால எனக்கு இயேசு வேண்டாம். ஆனா ஆனா எந்த ஒரு நபர், ஏங்க எனக்கு போராட்டம் இருக்குங்க எனக்கு தெரியுங்க, என் சரீரத்துல பலவீனம் இருக்குங்க எனக்கு தெரியுங்க, எனக்கு பிரச்சனை இருக்குங்க எனக்கு தெரியுங்க, ஆனாலும் நான் அற்புதத்துக்காக ஆண்டவர்ட்ட வரல, சொல்லுங்க, பரலோகத்துக்காக வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய அடித்தளம், அடித்தளத்துக்கு என்ன சொல்லுவோம்? பேஸ்மெண்ட்டுக்கு வேற என்ன அர்த்தம் சொல்லுவோம்? ஸ்ட்ராங். அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ராங். அடித்தளத்துக்கு இன்னொரு பேர், ஏதோ ஒரு பேரு, அஸ்திபாரம். ஓகே, அதைத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய அஸ்திபாரம் அற்புதத்தின் மேல இல்ல, நல்லா கவனிங்க. என்னுடைய அஸ்திபாரம் அற்புதத்தின் மேல இல்ல, என்னுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேலையும், அவர் சொன்ன உபதேசத்தின் மேலையும், அவர் கற்றுக் கொடுத்த வார்த்தையின் மேலையும் இருந்தாதான் ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே, நீ பாரு, நீ ஒரு வார்த்தை சொன்ன, என்ன வார்த்தை? கிறிஸ்துன்னு சொல்லி கண்டுபிடிச்ச அந்த அஸ்திபாரத்துலதான் என்னுடைய சபையை நான் என்ன பண்ண போறேன்? கட்ட போறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நம்மளுடைய அஸ்திபாரம் இயேசுவாகத்தான் இருக்கணுமே தவிர, என்னுடைய அஸ்திபாரம் அற்புதங்களாகவோ அதிசயங்களாகவோ, என் தேவை சந்திக்கப்பட்டது அதனால கர்த்தரை நம்புறேன் அப்படிங்கிறதோ என்னைக்கு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன்னா அற்புதங்களும் அதிசயங்களும் என்னைக்கு வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனா கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருத்தர் தான், ஒரே தேவன், ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஆவியானவர், ஒரே பிதா, ஒரே தகப்பன், ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறார். அவர் ஒருவர் தான் கடவுள். அந்த உபதேசத்தின் மேல ஒருவர் கட்டப்படுவாரானால் ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது.
அந்த சபைய பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. என் கடன் பிரச்சனை அடையலைங்கிறதுனால அவங்க இயேசுவை விட்டு போக மாட்டாங்க. புரியுதானே சொல்றது? என் பிரச்சனை சரி ஆகலைங்கிறதுனால அவங்க இயேசுவை விட்டு போக மாட்டாங்க. என் குடும்பத்துல நல்லது நடக்கல அப்படிங்கிறதுனால அவங்க இயேசுவை விட்டு போக மாட்டாங்க. நடக்கலாம், நடக்காம போகலாம். இன்னைக்கு நடக்காம இருக்கலாம், நாளைக்கு நடக்கலாம். ஆனா ஒண்ணு, இயேசு ஒருத்தர் தான். இயேசுதான் என் கடவுள், இயேசுதான் என் தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கு என்ன எப்படி வேணாலும் மாறும், ஆனா இயேசு மாற மாட்டார். ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் மாத்திரம்தான் மாறாதவர். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, அவர் மட்டும்தான் மாறாதவர். அவர் மட்டும்தான் மாறாதவர். அவர் மட்டும்தான் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய உபதேசத்துல இன்னைக்கு ஏதாவது ஒரு கோளாறு இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, நான் உபதேசத்துல கடைபிடிக்கிறதுல கோளாறு இருக்கும், இந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை அமையல, கீழ்ப்படியல அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த சபையை நிச்சயமாய் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளும். நிச்சயமா மேற்கொள்ளும். என்னைக்கு ஒருவர் இந்த கிறிஸ்துவின் உபதேசத்துல கட்டப்படுகிறார்களோ, இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரு? சொல்லுங்க, என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரு? அவர் நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதை சொல்றேன் அப்படிங்கிறீங்களா? சொல்லுங்க. இந்த உபதேசம்னா என்ன உபதேசம்? முதல்ல என்ன சொல்லுங்க, நமக்கு என்னெல்லாம் உபதேசங்கள் இருக்குது சொல்லுங்க அப்போ. என்னெல்லாம் ஆண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்து மக்களை என்னெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாரு? நான் இதற்கான பாத்திரன் அல்ல, கோவப்படக்கூடாது. அப்புறம் அடுத்து சொல்லுங்க, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். அப்புறம் நியமங்களை கை கொள்ளணும். அப்புறம் அவ்வளவுதாங்க, எல்லாம் முடிஞ்சுச்சுங்கிறீங்களா? அது உள்ளேதாங்க எல்லாம் இருக்குது. அவருடைய வழியில நடக்கணும், சொல்படி கேட்கணும். அப்புறம் ஃபேன் போட்டுக்கலாமா வேண்டாமா? சரி, ரைட். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ நமக்கு வேதத்துல நமக்கு அடிப்படையான உபதேசங்கள் நமக்கு என்ன பண்ணிருக்குது? சொல்லப்பட்டிருக்குது. மனம் திரும்பணும், மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கணும், விசுவாசிச்சவங்க ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவங்க சீசர்களா மாறணும், சீசர்களா மாறினவங்க போய் சுவிசேஷத்தை சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை சபைக்குள்ள கொண்டு வரணும், சபைக்குள்ள கொண்டு வந்தவங்க ஒரே ஐக்கியமா என்ன பண்ணணும்? திருவிருந்துல பங்கு பெறணும். திருவிருந்துல பங்கு பெற்றவர்கள் கர்த்தருக்கண்டு தன்னுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகள் என்ன பண்ணணும்? இது எல்லாம் நம்முடைய உபதேசம். வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற உபதேசங்கள். மனம் திரும்பி இயேசுவதான் விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. மனம் திரும்பி அவர் செய்த நன்மைகளை விசுவாசிக்க கூடாது. அதுதான் நான் இங்க சொல்ல வர்றேன். மனம் திரும்பி யாரை விசுவாசிக்கணும்? இயேசுவை விசுவாசி. அதுதான் உபதேசம், அதுதான் மூல உபதேசம். இயேசுவை விசுவாசித்தவர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளணும். மூழ்கி ஞானஸ்நானத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளணும். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் சீசராக மாறணும். கடைசி வரைக்கும் விசுவாச பிள்ளைகளாக இருந்துட்டு போயிடக்கூடாது. விசுவாசிகளுக்கும் சீசர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லா கவனிங்க. விசுவாசிகள் வேற, சீசர்கள் வேற. விசுவாசிகளா இருக்கக்கூடாது நம்ம. ஆமேன் சொல்லுங்க. விசுவாசிகள்னா என்ன அர்த்தம்? விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க, ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா கிடைக்காதா? விசுவாசிகளுக்கும் பக்தர்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. ரெண்டுமே ஒண்ணுதான். பக்த கோடிகளுக்கும் விசுவாசிகளுக்கு வித்தியாசம் இல்ல. அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். பக்தி முக்தி அப்படி என்ன பண்ணிடக்கூடாது. விசுவாச மக்கள் யாரா மாறணும்? அடுத்து சீசர்கள். சீசர்கள் என்பது அவருடைய பாரத்தை தோல் மீது சுமக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிகள் என்பவர்கள் வேற. அவங்க வந்து கூட்டத்தோட கூட்டமா வந்து 10ஓட 11 போயிருவாங்க. நீங்க கூட்டத்தோட கூட்டமா இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. கூட்டத்துல ஒருத்தரா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவங்களதான் ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களதான் தேடிக்கிட்டு இருக்கிறார். நான் ஒருத்தனமே, அதாவது என்ன சொல்றாருன்னா, அங்க 1000 பேர் இருக்கிறாங்கப்பா, ஆனா நான் ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்?
எல்லாரும் பக்த கோடிகள், ஒருத்த மட்டும் உசுரோட இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. ஒருத்த மட்டும் சீசன் ஆகணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு காரியத்தை கடவுளுக்காக செய்யணும், கர்த்தருக்காக செய்யணும், சபைக்காக செய்யணும், ஓடணும், ஏதோ ஒண்ணு. இதுதான் சீசர்கள். அதுதான் உபதேசம், சீசத்துவம். சீசர்களாய் மாறினவர்கள் அடுத்து என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை போய் சொல்லணும், அவங்கள உள்ள கொண்டு வரணும். ஒன்னா கூடி திருவிருந்துல என்ன பண்ணணும்? ஒரு மனதோட அனுசரிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு நல்லவராயிருக்கிறார். இந்த உபதேசத்துல கட்டப்படணும், கிறிஸ்துவின் உபதேசத்துல. இந்த உபதேசத்துல கட்டப்பட்டவர்களை பாதாளத்தின் வாசல் என்ன பண்ணாதுங்க? அம்மா சொல்லுங்க, மேற்கொள்ளாது. மேற்கொள்ளாது. சபை சொல்லுங்க, சபையானது வேதத்தில் கட்டப்படணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் கோச்சுக்கு வரணும், சர்ச்சுக்கு வரக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. என்ன நீங்க பார்த்து சிரிக்கிறீங்களே? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பாஸ்டர் கோச்சுக்கு வர, அதனால எப்படியா சர்ச்சுக்கு என்ன பண்ணிடணும் சொல்லுங்க. பாஸ்டர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டாரு, இயேசுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் ஏசப்பா என்ன சொல்றாரு அதை இதுல இருந்து எடுத்து சொல்லுவாரு. ஆனா உங்க ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்தி அழகாக்கி அவரோடு கூட சேர்க்கிறவர் அவர்தான். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நான் நிறைய இடத்துல நான் கேட்டிருக்கிறேன். என்னாச்சு, ஏன் போன வாரம் சர்ச்சுக்கு ஐயோ பாஸ்டர் ஏதாவது சொல்லுவாரு, அதனால எப்படியாவது இந்த போய் பாஸ்டர் போய் ஒரு மன்னிப்பு கேட்கணும். எதுக்குங்க? பாஸ்டருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. பாஸ்டர் பாவம் மூலம் நின்றுகிட்டு என்ன பண்ணிருக்காரு? அவர் சொன்ன வசனத்தை சொல்லிட்டு இருக்கு, அவ்வளவுதான் அவரோட வேலை. உங்க ஆவிக்கும் உங்க ஆத்மாவுக்கும் உத்தரவாதம் நீங்களும் ஆண்டவரும் தான். சபைக்கு உத்தரவாதி நானு, உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் நீங்களும் அவரும் தான். உங்களுக்கு அவருக்கும் தான் தெரியும். மந்தைய காப்பாற்றுகிறார் அவர், மந்தைய பராமரிக்கிறவன் தான் நானு. நான் வேலைக்காரன், அவ்வளவுதான். நீங்க எனக்கு பயப்பட வேண்டியதில்லை. நீங்க எல்லாம் எப்படி கர்த்தருக்கு வேலைக்காரங்களோ அது மாதிரி நானும் ஒரு வேலைக்காரன். நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நாங்க நிக்கிறேன். யாரு நிப்பா சொல்லுங்க பாப்போம்? இல்ல, பனிஷ்மெண்ட் வாங்கினவன் தான் நிப்பான். புரியுதா உங்களுக்கு? டீச்சர் உட்கார்ந்து இருப்பாங்க, பனிஷ்மெண்ட் வாங்கினவர் என்ன பண்ணிட்டு பாரு? சார் சார் சாரிங்க சார், தெரியாம பண்ணிட்டேன் சார், சார் இனிமே கரெக்டா நிக்கிறேன் சார். அப்ப இங்க நான் நின்றுகிட்டு இருக்கிறேங்கிறதுனால ரொம்ப மேலான இடத்துல நிக்கல, ஒரு முக்கியமான இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். கடவுள் எனக்கு கொடுத்த வேலையை சரியா செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பாரத்தோட நின்றுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். ஒரு சபைய பாதாளம் மேற்கொள்ளுது அப்படின்னா அந்த சபை, அந்த ஜனங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்துல சரியா கட்டப்படவில்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்களும் நானும் எதுல கட்டப்பட்டிருக்கிறோம்? நான் மறுபடியும் சொல்றேன், எந்த ஒரு நபர் அற்புதத்தை அஸ்திபாரமாக வைத்து வாழுகிறார்களோ அவர்கள் காற்றடிக்கும் பொழுது, பலவிதமான பிரச்சனை வரும் பொழுது, அல்லது அந்த பிரச்சனை மறுபடியும் திரும்பி வரும் பொழுது அவர்கள் இயேசு விட்டு போய் விடுவார்கள். ஆனால் யாரு ஒருவர் இயேசுவின் மேல சொல்லி கொடுத்த உபதேசத்தின் மேல கட்டப்படுகிறார்களோ அந்த சபை நிச்சயமாக புயல் வந்தாலும் காற்றடித்தாலும் விழுந்து போகாது, அது நிலைத்து நிற்கும். ஆமென். அது அநேகருக்கு சாட்சியாக நிற்கும். அநேகர் அதை பார்த்து வியந்து போவார்கள். இது எப்படி இது நடந்துச்சு? ஏனென்றால் அந்த சபையும் அந்த ஜனங்களும் கிறிஸ்துவின் உபதேசத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அற்புதத்தின் மேல அல்ல, அதிசயத்தின் மேல அல்ல, நன்மைகளின் மேல அல்ல. கடன் பிரச்சனை சரியாயிடுச்சு அதனால கர்த்தரை நம்புறேன் அல்ல. கடன் பிரச்சனை சரியாகலாம், இல்ல கடன் அதிகமாகலாம், நான் கர்த்தர் மீது நம்பிக்கையாகவே இருப்பேன். அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். யாரு கொன்று போட்டா? அங்க இருக்கிற எதிரிகள் கிடையாது. நான் வணங்குகிற என் கடவுளே என்ன கொண்டு போட்டாலும் நான் அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன். ஏன்னா என்னுடைய அஸ்திபாரம் அவர் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த வசனத்தை உங்களுக்கு புரியுது? அவர் என்ன கொண்டு போட்டாலும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைய நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னவரு என்ன கொண்டு போட்டாலும் நான் அவர் மேலதான் ஏன் நம்பிக்கையா இருப்பேன், அவர் மேலதான் ஏன் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மீது கட்டப்படுகிற சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் எபேசியர் 5:23 சொல்லுகிறது, அவர்தான் நமக்கு தலையாக இருக்கிறார். அவர்தான் நமக்கு தலை. கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கிறாரு? தலையாக இருக்கிறார்.
பைபிள்ல தெளிவா சொல்லுகிறது. சபைக்கு யாரு தலை? கிறிஸ்து தலை. குடும்பத்துக்கு யார் தலை? வீட்டுக்காரரு. குடும்பத்துக்கு யார் தலை? தலை ஆடாம வாழ என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. அப்படி நான் அப்படியே கட 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 கடன்னு வாள் என்ன பண்ணிட்டு கூடாது எப்ப பார்த்தாலும். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க. இவருக்கு கரெக்டான பாயிண்ட் கிடைச்சிச்சுன்னா போதும், இவர் போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியே பாக்குறீங்க. எனக்கு தெரியலங்க, அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. நீங்க எபிஎஸ், நான் ஒண்ணு தப்பா சொன்னா கூட, நான் பொய் சொன்னா கூட நீங்க அந்த வசனத்தை எடுங்க, எபிஎஸ் எடுங்க. எபிஎஸ் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எபிஎஸ் 5:23 நல்லா கவனிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு, நான் சொன்னா பைபிள் சொல்லுதா, அவரே சரீரத்துக்கு இரட்சகரா இருக்கிறாராம். அப்போ ஏன் அவர் சொல்லப்பட்ட அந்த உபதேசத்துல நான் ஏன் நிக்கணும் அப்படின்னா, ஏன்னா நம்முடைய தலை அவர் சொல்றதான் நம்ம கேட்கணும். ஆமீன் சொல்லுங்க. அவர் என்ன உபதேசம் பண்றாரோ அதுக்கு தான் நான் கீழ்படியணும். அவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதைத்தான் நான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் தலை, நாம் அவருடைய அவயவங்களாக இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. நாம் எல்லாரும் அவருடைய சரீரங்களாக இருக்கிறோம். ஒருவேளை தலைக்கு கீழே கழுத்தா இருக்கலாம், ஒரு சில பேர் கையா இருக்கலாம், சில பேர் நெஞ்சா இருக்கலாம், சில பேர் வயிறா இருக்கலாம். இப்படி அவருடைய அவயவங்களா நம்ம இருக்கிறோம். ஆனா அவர் தான் தலையாக இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நாம கேட்கணும். ஏன்னா தலையில தான் மூளை இருக்குது. மூளையில இருந்துதான் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த மூளை தான் சொல்லுது, கையை நீட்டுனா கையை நீட்டுது, வாயை திறந்து பேசுனா வாயி பேசுது, கண்ணை திறன்னா கண்ணு திறக்குது. எனக்கு தெரியும், படப்பையில ஒரு ஃபவுண்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, சால்ட் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒருத்தருடைய ஃபவுண்டர். அவர் இப்ப இருக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனா நான் வந்து 2015வது வருஷம்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பைபிள் கிளாஸுக்காக போயிருக்கும் போது அவருக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, மூளை இப்போ மூளை சொன்ன உடனே கை என்ன பண்ணாது, செயல்படாது. புரியுதா நான் சொல்றது? இது உனக்காக வைத்தது, போ போ. புரியுதா? இந்த மூளை சொன்ன உடனே இந்த கை என்ன பண்ணாது, செயல்படாது. இவர் சொல்லுவாரு, நான் இப்ப நடக்கணும்னு நினைக்கிறேன், இந்த வாய்ஸ் நான் இப்ப நடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 இப்படி செகண்ட் கழிச்சு அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி நடக்கிறது, இப்படி கை இப்படி இழுப்பாங்க. இப்படி இழுத்து ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் நடந்து போவார். புரியுதா உங்களுக்கு சொல்றது? இந்த மூளை, இந்த தலை சரியா செயல்படல அப்படின்னா இந்த அவயவங்கள் சரியா செயல்படாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் கிறிஸ்துவின் உபதேசத்துல, அவருடைய அஸ்திபாரத்துல நம்ம நிக்கணும் அப்படின்னா, ஏன்னா அவர் தான் நம்முடைய தலையாக. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நாம் என்ன பண்ணணும், அவர் சொல்லாத எதையும் சபையானது செய்ய கூடாது. மீறி செய்யுமானால் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளும், அந்த குடும்பத்தை மேற்கொள்ளும். பிசாசானவன் கை வைக்க ஆரம்பிச்சிருவான். கவனமா இருக்கணும். அல்லேலூயா. 2வது, ஏன் அந்த உபதேசத்துல கட்டப்படணும் அப்படின்னா, அவர்தான் பிதா கிட்ட போறதுக்கான வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த உபதேசத்துல கட்டப்படணும்? ஏன் கிறிஸ்துவ மையமா வச்சு நடக்கணும்? ஏன் ஒரு சபை கிறிஸ்துவின் உபதேசத்துல வாழணும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர்தான் பிதாவிடம் போவதற்கான ஒரே வழி. வழி கிடையாது, வெறும் வழி மட்டும் கிடையாது, ஒரே ஒரு வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வாரான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் இந்த உபதேசத்துல நம்ம வளரணும். அதனாலதான் இந்த கிறிஸ்துவின் வார்த்தையில நம்ம வளரணும். அவரை அல்லாமல் ஒருத்தர் அங்க வர முடியாது, சொல்லிட முடியாதுங்க. எனக்கு அஸ்திபாரம் தெரியல, ஆனா சர்ச்சுக்கு வர்றேன், அங்க பரலோகத்துக்கு வந்துருவோம்னா சொல்ல முடியாது. காணிக்கை கொடுப்பதுனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட முடியாது,
அங்க வர முடியாது. இன்னைக்கு ஒரு அண்ணன் வந்தாரு, பணிவோட சொன்னாரு, ஸ்தோத்திரம் சொன்னாரு. ஆனா உள்ள ஒரு ரோட்டா இறக்கி இருக்கிறாரு. ஆமா, ரோட்டா அப்பனா என்னது அப்படிங்கிறாங்க. உள்ள இறக்கி இருக்கிறார். நேத்துக்கு ஒருத்தர் பாருங்க, நேத்துக்கு தானே வீல, நேத்த முந்தானது, அது முந்தானத்து ஒருத்தர், அவர் என்னமோ ஒரு பாட்டு பண்ணாரு, வந்து முழங்கால் போட்டு, பாஸ்டர் எனக்கு ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். சரி ஜோம் பண்றேன், இருங்க உட்காருங்க, ஜோம் பண்றேன், இருங்க இப்பவே ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாரு, ஏதோ ஒரு பெர்க்மாஸ் பாட்டு ஒண்ணு பாடுறாரு. பார்த்தா ஆல் ஃபுல் ட்ரிங்க்ஸ். இவங்க பாட்டு பாடுறாங்க, காணிக்க கொடுக்குறாரு, பிள்ளைங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு போனாரு, எல்லாமே செய்யறாரு. ஆனா உள்ள யாரு இல்ல? இயேசு இல்ல. ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு இருந்தா அவன் வாழ்க்கையில மாற்றம் இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. அவன் வாழ்க்கையில மாற்றம் இருக்கும். அவன் வாழ்க்கையில மாற்றம் இல்லாம அவன் என்ன வேணாலும், அதான் பைபிள் சொல்லுது, உன் தலையவே அடமானம் கொடுத்தாலும், உன் தலையவே வந்து காணிக்கையா கொடுத்தாலும், உனக்குள்ள அன்பு என்கிற கிறிஸ்து இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் உபதேசத்துல கட்டப்படணும். அதனாலதான் ரெண்டாவது சொன்னேன், அவர்தான் வழி. அங்க வர்றதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசுக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஹalleluya, ஹalleluya. நானே வழி, பாட்டு தெரியுமா? நானே சத்தியம், நானே ஜீவன். ஜெபத்தோட ஜெயிக்கிறதுங்கள தான் இருக்குது. ரொம்ப தூரம்லாம் என்னமோ புதிய காலத்து பாட்டு மாதிரி பார்க்காதீங்க. நீரே வழின்னு ஒரு பாட்டு இருக்கு, நானே வழி. பாடலாம் அந்த பாட்டை பாடிட்டு. 133வது பாட்டு, 4/4 சாங் தான்ப்பா, மேஜர் சாங்ப்பா, எப்போதுமே போடுற பாட்டு தான், பீட்டு தான். ரெடி? பாட்டை பாடலாமா? கத்துக்கலாமா? அந்த பாட்டை கத்துக்கிட்டு, என்னங்க இப்பதான் கத்துக்கலாமாங்கிறீங்களா? பாடி இருக்கீங்களா? அப்ப கை தட்டி பாடிடலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னால் அன்றி. தெரிஞ்சிச்சுன்னா பாடுங்க. என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நீரே வழி, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும். சொல்லுங்க. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அவர் மட்டும்தான் வழி. அதனாலதான் அவருடைய உபதேசத்துல கட்டப்படணும். அவருடைய உபதேசத்துல கட்டப்பட்டாதான் பாதாளத்தின் வாசல்கள் அவர்களை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் ஒரு மனுஷனை மேற்கொள்ள முடியாம இருக்குமானால் அவர்கள் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனோடு அவருடைய உபதேசத்துல ஒரு குடும்பம், ஒரு சபை கட்டப்படுமானால், ஆமென், அவர்கள் கிறிஸ்துவை தன்னுடைய தெய்வமாகவும் தன்னுடைய தலையாகவும் வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது பாத்தீங்கன்னா, அவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். ஏன் இந்த உபதேசத்துல கட்டப்படணும்? ஏன்னா அவர் தான் சொல்றாரு, என்னுடைய அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்றி வாங்க, என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாங்க. நாலாவது,
ஆமேன். அவர்தான் நமக்கு பரிந்து பேசுகிறார். நமக்காக யார் பரிந்து பேசுறார்? அவர்தான். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு அவர் பரிந்து பேசுறார். அதனாலதான் அவர் நமக்கு எல்லாமாக இருக்கிறார். அதனாலதான் அவர் சொன்ன உபதேசத்துல கட்டப்படணும். அதனாலதான் அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுல நடக்கணும். இன்னொன்னு சொல்லவா, அவர்தான் நம்மை தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென், 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 ஆமென். அவர் நம்மள ரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நீங்க சொல்ல முடியாது, நான் இனாமா போனேன்னு சொல்ல முடியாது. என்ன நான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. நம்மள விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். பணம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். என்ன பணம் தெரியுமா? பணத்தை விட மேலான தன்னுடைய ரத்தம், தன்னுடைய ஜீவனை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொன்ன உபதேசத்துல என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன பண்ணணும்? கட்டப்படணும். அந்த அஸ்திபாரத்துல நான் நிலைக்கணும். ஒரு சபை கிறிஸ்துவின் உபதேசத்துல அஸ்திபாரத்துல நிலைத்திருக்குமானால், இப்ப சொல்லுங்க, அந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொன்னேன்? என்னவா இருக்கும்? ஓ ஜீசஸ். பாஸ்டர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துரும். நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல அவர்தான் என்னை அழைத்தார் என்கிற ஆழமான நம்பிக்கை உள்ளவர்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. யார் மேல நம்பிக்கை? கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை. ஒன்னு சொன்னேன், கிறிஸ்துவின் உபதேசத்துல கட்டப்படணும். ரெண்டாவது, கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை, விசுவாசம், ஆழமான விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 16வது அதிகாரத்தினுடைய 15வது வசனம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்களுக்கு இப்ப ஈஸியா புரியும் நான் சொன்ன விஷயம் என்னன்னு. ஆமென், ஸ்தோத்திரம். மத்தேயு 16வது அதிகாரம் வாசிங்க. 15வது வசனத்தை வாசிங்கள முதல்ல. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். அடுத்து பேதுரு சொல்றாரு. பேதுரு என்ன சொல்றாரு? நம்ம ஏற்கனவே நம்ம தியானிச்சதுதான். பேதுரு என்ன சொல்றாரு? பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அடுத்த வசனம் நீங்க 18வது வசனம் சொல்லுங்க பாருங்க. நான் உனக்கு சொல்லுகிறேன், பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. 19வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்துல நீ எதை கட்டுறியோ அது பரலோகத்துல கட்டப்படும். பூலோகத்துல நீ எதை கட்டவிழ்க்கிறியோ அது பரலோகத்துல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எந்த ஒரு மனுஷன் தன்னை அழைத்தவர் யார் என்று புரிந்து கொண்டு அவருடைய உபதேசத்துல அவர் மேல நம்பிக்கையா அதுல நடக்கிறாங்களோ அவர்களை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. அவர்களுக்குத்தான் பரலோகத்தின் திறவுகோலை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நம்பிக்கையில இருக்கிறவங்க, அந்த விசுவாசத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பரலோகத்தின் திறவுகோலை கர்த்தர் என்ன பண்றாரு? நீங்க எதை கட்டுறீங்களோ அது சொல்லுங்க கட்டப்படும். எதை கட்டவிழ்க்கிறீங்களோ அது கட்டு அவிழ்க்கப்படும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க எவ்வளவு பெரிய சவால்களாக இருந்தாலும் அதை எதிர்த்து நிப்பாங்க, அதை எதிர்த்து போராடுவாங்க. ஆமேன், ஆமேன். ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, ரொம்ப எளிமையா ஒரு கேள்வி கேட்கிறேன். யாருக்கெல்லாம் கர்த்தர் தன்னை எதற்காக அழைத்தார் என்கிற புரிதல் இருக்கிறது? இத்தனை வருஷம் என்னை ஏன் உசுரோட காப்பாத்தி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்குதா?
தன்னை எதற்காக தேவன் அழைத்தார் என்கிற ஆழமான ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா, இந்த 9 வருஷம் என் வாழ்க்கையில் அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவர் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல எதையுமே அவர் எதர்ச்சையா என்ன பண்ணல, செய்யல. எனக்கு திட்டமிட்டு தான் நடத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இனி எத்தனை வருஷங்கள் ஆனாலும் என் வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என்னை எந்த இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு போய் வைக்க போகிறார் எனக்கு தெரியும். என்னுடைய ஊழியம் எப்படி இருக்க போகுது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என் குடும்பத்துடைய நிலை எப்படி இருக்க போகுது, எல்லாவற்றையும் தேவன் நமக்கு என்ன பண்றாரு, சும்மா இல்ல, மிக பெரிய ஒரு அத்தாட்சியோடு அதிகாரப்பூர்வமா நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நான் இங்க நிக்கும் போது நான் உங்கள்ட்ட சொல்றேன், நம்முடைய ஆண்டவரால முடியாத காரியம் எதுவுமே இல்ல. அவர் செய்வாரு. அவர் நன்மையான தேவன், அவர் அற்புதம் செய்கிற தேவன், அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறவர். ஏன் நான் இவ்வளவு ஆழமா சொல்றேன்? ஏன்னா என்னை அழைத்தவர் யார் என்று எனக்கு சொல்லுங்க, தெரியுமா? சாராளமா தெரியுமா? ஏன் நம்மளை கர்த்தர் அழைச்சார்? இது ரொம்ப முக்கியம். இங்க இந்த வசனம் சொல்லுது, எல்லாருமே சொல்றாங்க, நீர் எரேமியா, நீர் யோவான் ஸ்நானகன், நீர் ஏசாயா தீர்க்கதரிசி, இல்ல மற்ற தீர்க்கதரிசியில யாரோ ஒருத்தர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, 33 வருஷத்துல 3 வருஷம் உன் கூடவே நான் இருக்கிறேன்ல, உனக்கு தெரியுமா நான் யாருன்னு கேக்குறேன். அல்லேலூயா. உனக்கு தெரியுமா? நீ சொல்லு நான் யாருன்னு அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்த மட்டும் சொல்றான், நீர் தான் கிறிஸ்து. ராமேன்னு சொல்லுங்க. நீர் தான் கிறிஸ்து. எனக்கு தெரியும் சாமி, நான் உங்க கூட இருந்தேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும், உங்க கூட நான் சாப்பிட்டு இருக்கிறேன், உங்க கூட நான் பழகி இருக்கிறேன், உங்க கூடவே நான் இருந்திருக்கிறேன். 3 வருஷம் நீங்க எங்க இருந்தீங்களோ உங்க கூட யார் இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். நீர் எங்கிருந்து வந்தவர்னு எனக்கு தெரியும். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எனக்கு ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது என்னை அழைத்தவர் யார் என்று சொல்லி? என்னை அழைத்தவர் யார் என்று சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் அந்த நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? எஸ். ஹல்லேலூயா. தேர்ந்தெடுத்தாரு. யோசிச்சு பாருங்க. இப்ப இயேசுவுக்கு பிரச்சனை உலகம் என்ன சொல்லுதுங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. அவன் சொல்றான், இது நேத்துக்கு ஒரு கமெண்ட் பண்ணிருந்தான், 10 லட்சம் இந்தியர்களை கொன்னுட்டு தான் கிறிஸ்தவம் வளர்ந்துச்சுன்னு ஒருத்தர் நேத்து கமெண்ட் பண்றான். எனக்கு பிரச்சனை உலகம் என்ன சொல்லுதுங்கிறது எனக்கு தெரியாது. நீ என்ன ஆராதிக்கிறீங்கல்ல, நீங்க கர்த்தரை தேடி வர்றீங்கல்ல, நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்கல்ல, நீங்க ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கை கொடுத்தீங்கல்ல, உங்களுக்கு தெரியுமா அவர் யாருன்னு சொல்லி? ஆண்டவர் சொல்றாரு, அவர் யார் என்ற புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா, நான் தான் உங்களுக்கு முதலாளின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்கிட்ட வேலைக்கு வர்றீங்க, நீங்க என்கிட்ட வேலைக்கு வர்றீங்க. அனிதா சிஸ்டர் இன்னொரு முதலாளின்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட வேலைக்கு வந்துட்டு யாருக்கிட்ட சம்பளம் கேட்பீங்க? இப்ப நான் உங்களுக்கு முதலாளி, என்கிட்ட கேட்பீங்களா இல்ல ஜேம்ஸ் ஐயா கிட்ட கேட்பீங்களா? ஏன் ஐயாட்ட கேட்கலாம்ல சம்பளத்தை? ஏன் கிடைக்காது? ஏன்னா என்ன வேலைக்கு கூப்பிட்டவர் யாருன்னு எனக்கு தெரியும்ல. ஆமாவா இல்லையா? ஒரு வேலைக்கு போறேன், என்ன கூப்பிட்ட முதலாளி எனக்கு யாருன்னு தெரிஞ்சதுனாலதான் அவர்கிட்ட நான் என்ன பண்றேன், சம்பளம் கேட்கிறேன். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களை அழைச்சவர் யார் என்கிற புரிதல் உங்களுக்கு இருக்குதா? என்ன தேர்ந்தெடுத்த ஒருவர் இருக்கிறார், என்னை அழைத்த ஒருவர் இருக்கிறார். என்னுடைய தேவைய இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? என் பிரச்சனைய, என் தேவைய, என்னுடைய பண பற்றாக்குறைய வேற ஒரு முதலாளி கிட்ட ஏண்டிக்கிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? என் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்றேன்,
இன்னொரு டாக்டர், மருத்துவர்களை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். காரணம், என் நம்பிக்கை சரியில்லாம இருக்குது. எனக்கு ஒரு வியாதி இருக்குது, இந்த வியாதியை சுகமாக்கக்கூடிய முதலாளி யாருன்னு எனக்கு தெரியல. என் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு முதலாளியா கூட இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த முதலாளியை சரியா புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தை தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு அம்மா தன் முதலாளி யாருன்னு கண்டுபிடிச்சிச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பெரும்பாடு உள்ள ஒரு அம்மா பல முதலாளி கிட்ட போய், மருத்துவர்கள்ட்ட போய் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் செலவு பண்ணிடுச்சு. அந்த அம்மாவுக்கு ஒரு ஞானம் வருது. ஆகா, முதலாளி தெரியாம சம்பளம் கட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி முதலாளியை தேடி வந்துருச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அங்க போன உடனே அவர்கிட்ட பேசல, அவர்கிட்ட பழகல, அவர் பக்கத்துல போய் அவர் நிழல் கூட படல. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா பாருங்க, உடனே சுகத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தன்னை அழைத்தவர் யார் என்ற புரிதல் ஒரு மனுஷனுக்குள்ள வரல அப்படின்னா அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற இரண்டாவது வார்த்தை, உங்களை அழைத்தவர் யார் என்ற புரிதல் உங்களுக்கு இருக்குதா? நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ரூபா பிரச்சனையா இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாய் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த 2 பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய முதலாளி நீங்களும் நானும் வணங்குகிற ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த புரிதல் ஒரு சபைக்கு வந்துருச்சுன்னா பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. பிசாசு அவங்கள தொட முடியாது. பொல்லாத ஆவி அவங்கள தொட முடியாது. அசுத்த ஆவி அவங்கள தொட முடியாது. அந்தகாரத்தின் வல்லமை அவங்கள தொட முடியாது. உள்ள என்ன சொல்லுது? என்னை அழைத்தவர் யார் என்று சொல்லுகிறது. என்னை அழைத்தவர் யார் என்கிற ஆழமான விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் ஆண்டவர் சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் அதை தொட முடியாது. அந்த சபையை தொட முடியாது. அந்த குடும்பத்தை தொட முடியாது. அந்த பிள்ளைகளை தொட முடியாது. அந்த சபையை தொட்டுட்டு அவனால போக முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு பிசாசு நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு பயப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த குடும்பத்தை என்னால தொட முடியாதுன்னு சொல்லணும். அந்த குடும்பத்து மேல என் கையை வைக்க முடியாதுன்னு சொல்லணும். அசுத்த ஆவி விலகி ஓடணும். ஐயோ, அந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண பார்த்தேன், ஆனா என்னால அவங்களை மேற்கொள்ள முடியல. காரணம், அவர்கள் கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு இயேசு யாருன்னு நல்லா தெரிஞ்சிருக்குது. அந்த சபைக்கு தான் ஆராதிக்கிறவர் யார் என்று தெரிஞ்சிருக்குது. இதைத்தான் அந்த சீசர்கள்ட்ட இயேசு கேட்கிறாரு, யாரு வேணாலும் என்ன சொல்லிட்டு போகட்டும், உனக்கு தெரியுமா நான் யாருன்னு? உனக்கு தெரியுமா? இதை இயேசு நேரடியாக தன்னுடைய சீசர்கள்ட்ட கேட்கிறாரு. நேரடியாக, ஏய், என்ன உனக்கு தெரியுமா? அல்லேலூயா. இன்னைக்கு அவரை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். பெருசான உங்களுக்கு பெரிய விஷயத்த நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. இயேசு யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எதுவும் எதுவும். இது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது காரியம் சொன்னேன், கர்த்தருடைய நாளை மகிமையான நாளாக. ஏசாயாவின் புஸ்தகத்துல 58வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. பைபிள் ரொம்ப கிளியரா, ரொம்ப தெளிவா சொல்லுது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். இது யாருடைய நாள்? அவர் சொல்ற, இது என் பரிசுத்த ஓய்வு நாள், இது எனக்கு உரிய நாள், இது கர்த்தருக்கு உரிய நாள். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, என் பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாத, உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல்.
உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றும் மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இந்த வசனத்தை யார் சொன்னா? அவருடைய வாய் சொல்லுதா. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடையது. பைபிள் சொல்லுது, இது என்னுடைய ஓய்வு நாள், உனக்கு இஷ்டமானதை செய்யாத. இந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? இது என்னுடைய நாள், அதனால உன்னுடைய வேலையை செய்யாத, உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்யாத, உன் இஷ்டத்திற்கு பேசாத. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது. உன் சொந்த பேச்சை நீங்க என்ன பண்ணக்கூடாதா? பேசக்கூடாது. எத்தனை பேரு இதை ரொம்ப கவனமா கவனிக்கிறீங்க? இந்த வசனத்தை பார்க்கும்போது, நான் படிக்கும்போது நான் அப்படிதான் படிச்சேன். ரொம்ப பகிரங்கமா பேசினா எப்படி இருக்கும்? இது என்னோட நாள், உன் இஷ்டத்துக்கு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னா எப்படி இருக்கும்? அதை நான் படிக்கும்போது அப்படிதான் பார்த்தேன். அல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாள். வெறும் பரிசுத்த ஓய்வு நாள் சொல்லாம இது என்னுடைய ஓய்வு நாள். ஹல்லேலூயா. இது என்னுடைய பரிசுத்த நாள். உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் காலை விலக்கி உன் வழிகளில் என்ன பண்ணாத, நடக்காத, உன் சொந்த பேச்ச பேசாத. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணணும். அந்த நாளை மகிமையின் நாளாக எண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வருது, பரிசுத்த ஓய்வு நாள் வருதுன்னா அந்த நாள் மகிமையான கனத்துக்குரிய நாள். அந்த நாள் ரொம்ப மேன்மையான ஒரு நாள். அந்த நாள் ஒரு உயர்ந்த ஒரு நாள். அந்த நாள்ல என்னுடைய சொந்த காரியத்தை, சொந்த வேலைகளை செய்யாதபடி கர்த்தருக்கு மகிமையாக எண்ணணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது கர்த்தருக்கு மகிமை உள்ள ஒரு நாள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இப்படி வேதத்தின்படி நடக்கிறவர்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய நாளை மகிமையான நாளாக. நேரம் ஆயிடுச்சு, நம்ம முடிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஓய்வு நாளை, பரிசுத்த குலைச்சல். இன்னைக்கு வசனங்கள் எல்லாம் வெறும் வார்த்தையாவே போயிடுச்சு. நீங்க யாருக்காவது ஜெபம் பண்ணோம்னா, யார்ட்டாவது உபதேசம் பண்ணோம்னா சொல்லுவோம், பரிசுத்த ஓய்வு நாளை என்ன பண்ணக்கூடாது? பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படி, ஈஸியா சொல்லிடுறோம். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, என்னுடைய நான் சொல்றேன், நான் கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட ஒரு நபராக இருப்பேன். ஆனால் இந்த ஓய்வு நாளை எப்படி என்னால் மகிமையாக நினைக்காம இருக்க முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நாலாவது சொன்னேன், சுறுசுறுப்பு உள்ள ஒரு சபையாக. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2-4 வசனங்கள் மிக தெளிவாக சொல்லுகிறது. தெசலோனிக்கேயர் சபையை குறித்து ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் அதனுடைய 1வது அதிகாரத்தினுடைய 2-3 வசனங்கள். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து நீங்கள் எங்கள் ஜெபங்களிலே இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த வசனத்தை பாருங்க. விசுவாசத்துல, கிரியையில, அன்புல, பிரயாசத்துல, பொறுமையில, நம்பிக்கையில
சுறுசுறுப்பு. ஆமேன்னு சொல்லுங்க. அவங்களுக்குள்ள வெறும் விசுவாசம் மட்டும் இல்லையா, விசுவாச கிரியையாக மாறுது. அவங்களுக்குள்ள வெறும் அன்பு மட்டும் இல்லையா, அன்பு பிரயாசமாய் மாறுது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சபையில ஒரு சுறுசுறுப்பு உள்ள ஒரு சபையா நம்ம இருக்கிறோமா? நமக்குள்ள ஒரு சுறுசுறுப்பு இருக்குதா? அது என்ன சுறுசுறுப்பு? எல்லா காரியத்திலையும் ஒரு ஈவினிங் மீட்டிங் நடக்குது வாங்க அப்படின்னா, பரவாயில்ல வாங்க பாத்துக்கோங்க வந்துடுறோமா? வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்வோம் அப்படின்னா உடனே கை கோர்க்கப்படுதா? வாங்க இன்னைக்கு ஒரு உபவாச ஜெபம் இருக்குது, எல்லாரும் வாங்க ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னா ஜெபத்துக்கு வர்றோமா? இல்ல பாஸ்டர், என்ன பாஸ்டர் நீங்க எப்ப பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம்னுகிட்டு. வாரத்துல ஒரு நாள் வர்றோமே பாஸ்டர், அத்தனை நாள் வேலைக்கு போகணும்ல பாஸ்டர். பாஸ்டர் பைபிள் அதெல்லாம் போட்டே இல்ல பாஸ்டர், நீங்க வேற. ஆமா சசி போட்டிருக்குதா? உபவாசத்துக்கு கண்டிப்பா வரணும்னு போட்டிருக்குதா எங்க பைபிள்ல? உபவாசம் இருக்குன்னு சொல்லுது, கண்டிப்பா. நீங்க என்ன பாஸ்டர் கண்டிப்பா வரணும்னு சொல்றீங்க? பைபிள்ல இல்லாத விஷயத்த நீங்க எதுக்கு சொல்றீங்க அப்படின்னீங்க. ஆனா வேதத்துல புதிய ஏற்பாடு ஜனங்கள் தினந்தோறும் ஆலயத்திலே இருந்தாங்களாம். அவங்க ரட்சிக்கப்பட்ட காலத்துல இயேசுதான் கிறிஸ்து என்கிற உபதேசம் போன உடனே அவங்களுக்கு சர்ச்சை விட்டு போறதுக்கே மனசு இல்லையா. இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் விக்கிறாங்க, வித்துட்டு கொண்டு வந்து பொதுவா என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு சுறுசுறுப்பு உள்ள ஒரு சபையாக ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கணும். பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லணும், ஊழியம் செய்யணும். கேட்கிறாங்களோ கேட்கலையோ மறுபடியும் சொல்லணும், தரிசனத்துக்குள்ள வரணும், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும். ஆரம்பத்துல இருந்த அந்த வேகம், அந்த 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 உள்ளத்துல இடிச்ச அந்த இடி இன்னைக்கும் அந்த பாரம் நமக்குள்ள இருக்குதா? யாமறியேன் பராபரனேங்கிறீங்க. எங்க போங்க, இப்ப என் குடும்பத்தை நடத்ததே பெரிய பிரச்சனை இருக்குது. பக்கத்து வீட்டு குடும்பத்தை போய் இயேசுவை பத்தி சொல்றாங்களாம், சர்ச்சை கொண்டு வராங்களாம். என்ன போங்க நீங்க அப்படிங்கிறீங்களா? நாமளும் அப்படித்தானே கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா கர்த்தர் நம்மளை தேடி வந்தாரா இல்லையா? கர்த்தர் நம்மளை தொட்டாரா இல்லையா? சொல்லுங்க. காரணம் என்ன? அவங்க ஏத்துக்கல, நான் ஏத்துக்கிட்டேங்கிறீங்களா? இல்ல, நம்முடைய சுவிசேஷத்திற்காக இன்னமும் எதிர்பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். நம்ம பார்த்தவங்களே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இயேசு தேவைப்படுகிற பல குடும்பங்கள் இன்றைக்கு பல இடத்துல இருக்குது. கொஞ்சம் கவனிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். இயேசு தேவைப்படுகிற நம்முடைய சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டிய வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், குடும்பங்கள், முதியோர்கள் இன்றைக்கும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஐந்தாவது காரியம், ஒரு சபை முன்மாதிரியான ஒரு சபையாக இருக்கணும். 5 என்ன சொன்னேன் சொல்லுங்க? முன்மாதிரியான ஒரு சபை. எதுலாம் முன்மாதிரியா இருக்கலாம் சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுங்களேன், எதுலாம் நம்ம முன்மாதிரியா இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சொன்னீங்கன்னா நான் எழுதின பாயிண்ட் கிளியர் ஆயிடும். அப்புறம் நீங்க நான் பிரசங்கம் பண்ண தேவையில்லை. அதுக்காக சொன்னா இதை நான் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போனோம்னா அடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆகி போயிடும். இப்ப மணியே 12:30 மணி ஆயிடுச்சு. அதுக்காக சொல்ல வரேன். ஜெபத்துல முன்மாதிரியா இருக்கணும். 2வது, சர்ச்சுக்கு வர்றதுல முன்மாதிரியா இருக்கணும். 3வது, விசுவாசத்துல முன்மாதிரியா இருக்கணும். 4வது, பேச்சுல உண்மையா இருக்கிறதுல முன்மாதிரியா இருக்கணும், ஒழுக்கத்துல. அடுத்து 5வது, சாட்சியில முன்மாதிரியா இருக்கணும். அடுத்து பாப்பா சொல்லுமா, டக்குனு பாயிண்ட் என் பக்கம் திருப்பிட்டீங்கறியா? இது கணக்கிலே இல்லையே. முதியவர்களுக்கு கீழ்படுகிறதுல எப்படி இருக்கணும்? முன்மாதிரியா இருக்கணும். என்ன ஹர்ஷன்? தாய் தகப்பனுக்கு கீழ்படுகிறதுல ஒரு சபை முன்மாதிரியா இருக்கணும். சபை ஜனங்கள் முன்மாதிரியா இருக்கணும். படிக்கிறதுல முன்மாதிரியா இருக்கணும்.
புறஜாதி பசங்க வந்து ஒரு 400 மார்க் எடுக்கிறான்னா நான் 410வது எடுக்கணும், 450வது எடுக்கணும், 500வது எடுக்கணும், 600வது. அவ்வளவுதான் மார்க். அதுக்கு மேல இருக்கா தெரியல எனக்கு இப்ப எத்தனை மார்க் இருக்குன்னு. அதனால ஏதாவது ஒண்ணு அடிச்சு விட வேண்டியதா இருக்கு. முன்மாதிரியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஆமா, ஜெபத்துல முன்மாதிரியா இருக்கணும், சாட்சியில முன்மாதிரியா இருக்கணும். மற்றவங்க பார்க்கும் பொழுது சொல்லணும், இவங்க சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் இப்பக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. முன்மாதிரி. முன்னாடி மாதிரியா இருந்தா இப்ப பல மாதிரியா இருக்கேன்னு சொல்லிடக்கூடாது யாரும். இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாவியா இருக்கிறவங்களா இருக்காங்க. எப்படி? வித்தியாசமே இல்ல. ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி பாவி தான், இப்ப ரட்சிக்கப்பட்ட பாவி, அவ்வளவுதான் வித்தியாசம். ரட்சிக்கப்பட்ட பாவியா இருக்க முடியுமாமா? இருக்க முடியாதுல்ல. ஆனா அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய ஜனங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன, வெளியில தெரியாது, உள்ள பார்த்தா ரட்சிக்கப்பட்ட பாவி, ரட்சிக்கப்பட்ட பாவி, ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரன், ரட்சிக்கப்பட்ட பாவியா இருக்கிற ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல நான் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். முன்மாதிரியா இருக்கணுங்க. ஒரு சபை கடவுளுக்கு முன்மாதிரியா இருக்குமானால் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். வைராக்கியம் உள்ள ஒரு சபை, வைராக்கியம் நிறைந்த சபையாக இருக்கணும். 1 தெசலோனிக்கர் 1:8 வசனத்தை பாத்தீங்கன்னா, எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்றான். பாருங்க, இவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் தான் எல்லா பக்கமும் என்ன பண்ணிருக்குது? பிரசித்தமாயிருக்குது. அப்ப அந்த அளவுக்கு வைராக்கியமா நின்று இருக்கிறாங்க. 1 தெசலோனிக்கர் 1:6 பாத்தீங்கன்னா, உபத்திரவத்திலேயே அவங்க எப்படி இருந்தாங்களா? மிகுந்த சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. எவ்வளவு வைராக்கியமா இருந்திருக்கணும். உபத்திரம் ஒரு பக்கம் உபத்திரம் வந்துகிட்டே இருக்குது, ஆனா சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வைராக்கியமா இருந்திருக்கிறாங்க. நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்குதா? இந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்குதா? நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே என்ன பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள கூடாது. பாதாளத்தின் வாசல் என்னை மேற்கொள்றதுக்கு நான் விடக்கூடாது. என்ன பாதாளத்தின் வாசல் கை வைக்கிறதுக்கு என் குடும்பத்து மேல எந்த அனுமதியும் கிடையாது. மேல எழும்பி நிற்போமா ஆண்டவர் சமூகத்துல? தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்சம் ஒருமனப்பட போகிறோம். கொஞ்சம் ஒருமனப்பட்டு ஆண்டவர் சமூகத்துல, பாதாளத்தின் வாசல் என்னை மேற்கொள்ளக்கூடாது. எந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை? கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட சபை. அவர்தான் என்னை அழைத்தார் என்கிற புரிதலில், நம்பிக்கையில் ஆழமான விசுவாசம் உள்ள ஒரு சபை. உபத்திரவத்துல பொறுமையாய் இருக்கிற சபை, முன்மாதிரியாய் இருக்கிற ஒரு சபை. ஓ ரபா ஷகதுனமாக்கர. உபத்திரவங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், அடிகள் வந்தாலும், எது வந்தாலும் வார்த்தையில உறுதியாய் நிற்கிற சபை, அதை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. எந்த சபை வசனத்தின் மீது கட்டப்படுகிறதோ, எந்த சபை கிறிஸ்துவின் மீது கட்டப்படுகிறதோ, எந்த குடும்பம் கிறிஸ்துவின் மீது அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறதோ, அந்த குடும்பத்தை பாதாளத்தின் வாசல்கள் தொட முடியாது. தொடுவதற்கு வரலாம், ஆனால் மேற்கொள்ள முடியாது. அதை தெய்வ பிள்ளைகள் மேற்கொள்ளுவார்கள். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே அதை மேற்கொள்ளக்கூடிய வலிமையை எனக்கு தாங்கன்னு சொல்லிக்கிறேன். இந்த உபதேசத்துல நிலைத்திருக்க கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுங்க.
இந்த வார்த்தையில நிலைத்திருக்கக்கூடிய ஞானத்தை, அந்த கிருபையை, அந்த பொறுமையை கர்த்தர் எனக்கு நீ தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கேளுங்க, எனக்குள்ள அமைதியை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லி கேட்போமா? நான் எதையாவது பேசி இருந்தானே என்ன மன்னிங்கப்பா. நான் கோவப்பட்டு இருந்தானே என்ன மன்னிங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என்னை மறுபடியும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என்னை மறுபடியும் பரிசுத்தப்படுத்துங்க. என்னை மறுபடியும் பரிசுத்தப்படுத்துங்க. என்னை மறுபடியும் பரிசுத்தப்படுத்துங்க. என்னை மறுபடியும் பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே கேட்கலாமா? ஆண்டவரே கேட்கலாமா? ஒரு 2 நிமிஷத்துல, ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருப்பேன், ஆனால் என்னை தயவாய் மன்னியும். பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்வதற்கு நான் விடக்கூடாது. என் குடும்பம் அதை விடக்கூடாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. எத்தனை பேர் இந்த ஆராதனை நாளிலே உங்க வாழ்க்கை நீங்க அர்ப்பணிக்கிறீங்க? என்னை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சில காரியத்தை ஒப்புரவா, ஆண்டவரே என்னை மன்னியும். நான் செய்த தவறுகளை எனக்கு மன்னிங்க. இந்த வாரத்துல ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஒருவேளை லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனையில நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும். என்னை கழுவி சுத்திகரியும். என் குடும்பத்தை சுத்திகரியும். என் பிள்ளைகளை சுத்திகரியும். ஆவியானவரே, உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்க ஏதோ தவறுதலாக நாங்கள் செய்த பாவத்தை தயவாய் எங்களுக்கு மன்னிப்பீராக. என்னை தயவாய் மன்னிப்பீராக. ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க. என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் என் சபையையும் கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. உமக்காக நிற்க, உமக்காக வாழ என் தேவன் நீர் உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். சொல்லுங்க. ரத்தத்துக்குள் மறைந்திருக்கிறேன், சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் வண்டி வாகனத்தையும் என் வேலையையும் என் தொழிலையும் என் பொருளாதாரத்தையும் என் சொந்த பந்தங்களையும் உம்முடைய ரத்தத்துக்குள் மறைக்கிறோம். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். God bless.